Hello friends, போன வீடியோல நம்ம இன்கம் அண்டர் ஹெட் salary டோட்டலா கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வீடியோல இருந்து இன்கம் from house property அப்படிங்கற ஒரு புது ஹெட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டோட இன்கம் என்னன்னு செக்ஷன் என்னன்னு பாப்போம். செக்ஷன் 22 to செக்ஷன் 27. இந்த 5 செக்ஷன் 6 செக்ஷன் தான் வந்து இன்கம் from house property பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் basis of charge. Basis of charge அப்படிங்கிறது நம்ம salary-ல வந்து due or receipt basis whichever is earlier அப்படினு பார்த்தோம். மீனிங் என்ன? அதுல என்ன பார்த்தோம்? Due-னா வர வேண்டிய பணம், receipt-னா வந்த பணம். இது ரெண்டுல எது earlier-ஆ இருக்கோ அந்த பேசிஸ்ல தான் சார்ஜ் பண்ணனும் அப்படினு பார்த்தோம். ஆனா இன்கம் from house property-க்கு டோட்டலா மாறும். Annual value of property, value, municipal value அப்படினு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் ஒவ்வொரு house property-ன்னு எடுத்துக்கிட்டா. அந்த வேல்யூ தான் வந்து basis of charge. அத பொறுத்து தான் நமக்கு வந்து house property income எவ்வளவு டாக்ஸ் ஆகுது, எவ்வளவு டாக்ஸ் ஆகல, எது exempt எல்லாத்தையும் பார்க்க போறோம். அடுத்து பில்டிங் வந்து ஓனரா இருந்தாலும் அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும், டீம்டு ஓனரா இருந்தாலும் அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும். இந்த டீம்டு ஓனர் கான்செப்டை நம்ம அடுத்த வீடியோல நல்லா பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்தெந்த பில்டிங் வராதுன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு பில்டிங். ஒரு பில்டிங்கை வாங்கி நம்மளே அதில் குடியிருக்கிறோம்னா கமர்ஷியல் பர்பஸ் ஒன்றுமே இல்லை. அந்த கேஸில் அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் வந்து வரவே வராது. ஆர் யூஸ்டு ஃபார் ஓன் பிஸ்னஸ். நம்ம சொந்தமாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் பில்டிங் ஓன் பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அதுவும் வந்து அந்த மாதிரி பில்டிங்கும் வந்து எக்ஸ்க்ளூடட் வரக்கூடாது. இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்டிங்குள்ளே வந்து ஓன் பர்பஸுக்கோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோ வரக்கூடாது. அடுத்து பில்டிங்குங்கிறது என்னென்னலாம் பில்டிங்னு பார்த்தா ரெசிடென்ஷியல் பில்டிங், தங்குறதுக்கு விட்டால் அதுவும் ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். ஃபேக்ட்ரி பர்பஸ்க்காண்டி விட்டால் அதுவும் ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். ஆஃபீஸ் பர்பஸ்க்காண்டி விட்டால் அதுவும் பில்டிங் தான். ஷாப்பு, குடோனு, கமர்ஷியல் ப்ரெமிசஸ் இது எல்லாமே பில்டிங் தான். ஜஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் பில்டிங் கிடையாது, இது எல்லாமே பில்டிங் தான். அடுத்து வேக்கண்ட் லேண்டை லெட் அவுட் பண்ணுறோம். ஒரு எம்டி லேண்ட் இருக்குப்பா, அந்த லேண்டை வந்து நான் வந்து வாடகைக்கு விடுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? லெட் அவுட்னு சொன்னாலே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் கிடையாது. வேக்கண்ட் லேண்டை நம்ம லெட் அவுட் பண்ணோம்னா அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஏன்னா வேக்கண்ட் லேண்டுங்கிறது பில்டிங்குள்ளே இல்லை, அதனால வேக்கண்ட் லேண்ட் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதனால அது ஆனால் லெட் அவுட் பண்ண இன்கம் தானே, ஏதோ ஒரு ஹெட்டில் இன்கம் ஆகணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இல்லை, அதனால அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட் பார்ட்டி பில்டிங்கை விட்டாருன்னா அது என்ன ஹெட்டு, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து எக்ஸெப்ஷனல் கேஸில் பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு பர்சன் வந்து பில்டிங்கை லெட் அவுட் பண்ணார்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரும். ஆனால் வேக்கண்ட் லேண்டை விட்டால் மட்டும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வரும். ஏன்னா வேக்கண்ட் லேண்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பில்டிங்கோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அதனால வேக்கண்ட் லேண்டை லெட் அவுட் பண்ணால் அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்குள்ளே தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட பேசிக்ஸ். இவ்வளோ தான் வந்து கான்செப்ட் அண்ட் பேசிக்னு சொல்லலாம். இந்த ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.